Yeah.
நம்முடைய துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் துதி இருக்கிறது அங்கெல்லாம் ஒரு சிங்காசனத்தை போட்டு அங்கே அமர்ந்து அதிலே மகிழக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. சதீஸ்வரே தேவனை கருணை பற்றி ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளால் என்றும் தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே துதி செய்வாய்.
இயேசுவின் நாமமே என்று தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே துதி செய்வார். Praise the Lord. Hallelujah. நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட நமக்கு ஒரு தேவன் உண்டு. அநேக உலக பிரகாரமான மக்களுக்கு சாரும்படியான இடம் இல்லை. அவங்க சார்வதெல்லாம் சினிமா, குடி, பலவிதமான பாவ பழக்க வழக்கத்தின் அடிமைதனத்துக்கு சார்ந்து போறாங்க. அதிலும் தோல்விதான். ஆனால் நமக்கோ தேவையை சார்ந்து கொள்ளக்கூடிய மார்பு உண்டு. தேவனிடத்திலே சார்ந்து கொள்ள முடியும். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. சோர்ந்திடும் நேரத்தில் சோர்வுகள் வரும்போது இந்த சோர்ந்திடும் நேரத்தில் நமக்கு சார்ந்திட ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யார்? இந்த உலகத்தில் இருப்பவரிலும், இந்த உலகத்தில் இருக்கும் சாத்தானை விட, இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய 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 எல்லா காரியங்களை விட என்னில் இருக்கும் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. கரங்களை ஸ்தோத்திரிப்போமா? பெரிய தேவனை கரங்களை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பகலும்
அக்கினியிருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினியிருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அச்சினி நடுவே தோன்றி நீரே மோசே அழைத்து பேசினீரே. உச்சினி நடுவே தோன்றி நீரே மோசே அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு தூக்கி சென்றீரே. எகிப்து தேசத்துக்கு தூக்கி சென்றீரே.
என்ன சொல்றாரு? இந்த துன்ப நேரம் நான் வந்து செய்வேன். புரியுதா? இந்த வாழ்க்கையில இன்பமான நேரங்களும் உண்டு, துன்பத்தின் பாதையிலே போகக்கூடிய நாட்களும் உண்டு. ரெண்டுமே மாறி 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 வருகிறேதான். இன்பமும் துன்பம், இன்பமும் துன்பம். ஆனால் எந்த துன்ப நேரங்களிலே நாம் இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எல்லா வேலைகளிலும் நம் ஆண்டவரை சேரும்படியாக, ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்படியாக, அவரை நம்பும்படியாக, பாதையிலே அவரை சார்ந்து வாழும்படியாக ஒரு கிருபையை, ஒரு அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக பாடுவோம். இந்த துன்ப நேரம் Oh
Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நாங்கள் இந்த 4 மாதம் முடித்து 5வது மாதத்தில் 2வது மாதத்திலே இது சுகத்தோடும் பலத்தோடும் இந்த ஸ்தலத்திலே வந்து ஆராதிக்க ஆண்டவர் பாராட்டின தயவுக்கும் இறக்கங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம் காதுகளிலே கேள்விப்படுவது போல, நம்முடைய கண்களில் காண்பது போல இந்த நாட்களிலே மேகத்தூர் பொருள் சொல்லி டூரிசம் போய் நிறைய உயிர்கள் மறைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அவை யோசித்து பார்க்கும்போது நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது வீட்டில் இருக்கும்போது எப்பமாய் நம்ம சிவனுக்கு அவன் உத்தரவாதியாக இருந்து நம்மை பாதுகாத்து நினைக்கும் போது நம்ம நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் தெரியுமா? அவர் கேட்பதெல்லாம் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய துதியும் ஸ்தோத்திரம் மட்டும்தான், நன்றி மட்டும்தான். ஹல்லேலூயா. நான் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சில நன்மைகளுக்காக இந்த மாதம் ஆண்டவர்களை வாழ்க்கையை செய்து எத்தனை 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 அதிசயம் கீழே விடும்படியான சிச்சுவேஷன் வந்தபோது தாங்கினாரே, பிரச்சனைகள் வந்தபோது உங்களை சுமந்தாரே, தனித்திடப்பட்ட நிலைமையிலே கர்த்தர்களுக்கு ஆதரவாக இருந்தார், உங்களுடைய காரியங்களை ஜெயத்தை கொடுத்தாரே. வேளாண் யோசித்து பார்க்கும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் துணிக்காமல் இருக்க முடியாது. எல்லாரும் வாய்களை 2 நிமிஷம் கரைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. நீங்கள் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்திலே நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே பாதுகாத்திலே நன்றி நன்றி நன்றி. உண்ண உணவு தந்திலே நன்றி, உடுக்க உடை தந்திலே நன்றி, நல்ல தூக்கம் கொடுத்திலே நன்றி. எத்தனையோ பேருக்கு தூக்கம் இல்லையப்பா, எங்களுக்கு நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம், சுலத்துக்காக ஸ்தோத்திரம், வெள்ளனுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாய்த்திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் பட்டவே பத்தரும் வாழ்த்தது 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 வாழ்த்துறது வாழ்த்தது கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரிஹாபரப ஷபரபதீன மாகபரபரப அபியாகபரப ஷபரபதீன மாகபரபதீன மனுஷ்யரபரப. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரிக்காவிட்டா உங்கள் ஈரல் நீங்காது. நீங்கள் ஸ்தோத்திரிக்காவிட்டால் ஜெயம் வராது. ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவன் தேவனுக்கு மகிமை செலுத்துறான். அப்படின்னா தேவனுக்கு நீங்கள் மகிமை செலுத்தும்படியாக ஒருவராய் இந்த மாயனத்தை அப்படின்னு வச்சுக்கூட எல்லாருமே சத்தத்தை உயர்த்தி வாய்த்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் முன்னாடி எனக்கு தெரியும் நிறைய பேர் துணிக்கிறேன், நிறைய பேர் ஸ்தோத்திரிக்கிறேன், நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு நான் திரும்பி திரும்பி சொல்றேன். எல்லாம் கண்களும் கூடுங்க, கண்களும் கூட 2 நிமிஷம் உங்கள் கரங்களை உயர்த்தி நல்ல வாய்த்திலிருந்து ஸ்தோத்திரிங்க 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 ஸ்தோத்திரி. எவ்வளவு சீனம் தந்தார், எவ்வளவு விடுதலை தந்தார், எவ்வளவு அற்புதம் செய்தார், எவ்வளவு நன்மைகளை செய்தார். ஹல்லேலூயா. மகனே நீ துதி ஸ்தோத்திரி. இப்பொழுது உன் சரீரத்திலே அற்புதம் உண்டாகும். ஹல்லேலூயா. உன் கட்டுகளிலே உடைப்பா நீங்கி போகும். துதித்து பழகு, ஸ்தோத்திரித்து பழகு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை மதம் நடத்தினே அன்பே நீந்த மனதோரே, அன்பே நீந்த மனதோரே. துதிசை
கடைசி நாட்களிலே வந்திருக்கும். இன்னுமாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் பேர் வரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் பார்க்கும்போது சில சேலம் ஈரோடு மாவட்டங்களிலே அப்படியே அந்த மண் புழுதி அப்படியே புயலாக சுற்றுதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உலகத்திலே அவர் சொன்னது போல ரொம்ப அந்த விவரின் நெருக்கத்திலே நாம் வந்து இருக்கிறோம். மலையிலையா அப்படின்னா நம்ம கடைசி நாட்களில் நம்ம சில ஜீவியம் நம்முடைய இப்போதான் சவுண்டே வந்து நல்லா சவுண்டே இல்லை. எங்கேயோ நாளுக்கு பேசுகிறதா இருந்துச்சு. அலையிலோயா கஷ்டமாக கொஞ்சம் கரெக்டாக வைங்க கொஞ்சம். அலையிலோயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கடைசி நாட்களுக்கு வந்திருக்கிறது நாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். விழிப்புணர்வு என்னது? நீ தூங்கிட்டு இருந்தாலும் ஆத்மா அந்த வருகையை குறித்து சிந்திக்க வேண்டும். ஆண்டவரோடு ஐக்கியத்திலே நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும். விழித்திருக்க வேண்டும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். யாருக்கு சிரிப்பிட விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விழித்திருக்க வேண்டும். உங்கள் வாயில் எப்போதும் பிரேசிங் கத்தரை பிரேஸ் பண்ணக்கூடியவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் பிரேசிங்கும் ஜீசஸும் பிரியவே முடியாது. அலையிலோயா நீங்கள் அநேக இன்ஸ்டன்ட் நீங்கள் ஜீசஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிதாவை நோக்கி ஸ்தோத்தரித்து அந்த அப்பங்களை பிட்டார் என்று வாசிப்போம். ஸோ இயேசு கிறிஸ்து எப்போதும் பிதாவை ஸ்தோத்தரித்தார். அதுக்கு உங்கள் வாயில் எப்பொழுதும் ஒரு துதியும் ஸ்தோத்திரம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் எவிடன்ஸ் நீங்கள் அனுபவம் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அலையிலோயா உள்ளத்தின் ஆழத்தில் எப்போதும் கத்தரை நன்றி சொல்லுவோம். சம்டைம்ஸ் நம்ம ஒர்க்லோட் அதெல்லாம் வேறு. உள்ளத்தின் ஆழத்தில் என்னதெல்லாம் மாறடிப்போடு அகெயின் பிரேசிங் அப்புறம் அதே போல் வசன தியானம். இன்னைக்கு நீங்கள் நிறைய வசனங்களை உங்கள் உள்ளத்தில் வச்சுக்கணும். வசன தியானம் ரொம்ப 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 வேணும். அது எந்த செல்வராஜ் சொன்னது மாதிரி எந்த வேதம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் போனால் அவங்க கையில் இருக்க வேறு பிரிண்டிங் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வசனத்தை தங்களுக்கு இசைவாய் மாற்றி போடுவாங்க. அப்படி நல்ல வாலிப தம்பி வாலிப தங்கை கொஞ்சம் நல்ல ஞானமுள்ள சகோதர சகோதரிகள் டைம் இருக்கும்போது நீங்கள் பஸ்ஸில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது முடிந்த வேத வசனங்களை மனநம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போதான் வரக்கூடிய எதிர்த்து வரக்கூடிய சுச்சுவேஷனில் அந்த வசனத்தை அவரை நினைப்பட்டு என்னை ஜெயிக்க வைப்பார். உங்கள் இதயமாகி பாத்திரத்தில் அந்த வசனம் இல்லைன்னு சொன்னால் வார்த்தை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியாது. சூழ்நிலைகளை நீங்கள் ஜெயிக்க முடியாது. பிரியமானவர்களே
திரும்பமாக சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பாயிருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிப்புள்ளவர்களாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. எல்லாவற்றிலையும் கத்திற்காக எழுதி பிரகாசிக்கக்கூடியதாக இருங்க. எவ்வளோ போன வாரம் எவ்வளோ சத்தியத்தை கேட்டோம். எத்தனை பேர் நீங்கள் ஆத்மா பிரயாணம் செய்வீங்க, எத்தனை பேர் தனித்து ஜெபித்தீங்க, ஆலயத்தில் ஜெபித்தீங்க, கொஸ்டின்மா உங்களுக்கு தான் தெரியும். பிரியமான எவ்வளோ சத்தியத்தை கேட்கிறோம், நிறைய கேட்கிறோம், வாரம் கேட்கிறோம். அதுக்கும் நிச்சயமாயிலும் உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசித்து அதை வெளியே கொண்டு வரும்போது தான் ஆண்டவருக்கு சந்தோஷம். அடையலையா? ஏன் சொன்ன ஆண்களின் வசனம் ஒரு நாளும் வேறுமையாக திரும்பாது. யார் விதைச்சாலும் சரி, அந்த விதையானது நீங்களே விதைச்சாலும் சரி, பாஸ்டர் விதைச்சாலும் சரி, நான் விதைத்தாலும் சரி, புதியவர்களை கூப்பிட்டு விதைத்தாலும் சரி, எந்த விதையாக இருந்தாலும் அது உங்களுக்குள்ளே விழுந்து நீங்கள் ஜெபித்து பரிசுத்தாவியானவருடைய அந்த தண்ணீரினாலே நினைத்து உங்களுக்குள்ளே அந்த விதையானது துளி விடும்போது தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். பிரியமான நிறைய கேட்டுட்டோம். பிரியமானதில் நீங்கள் வேதத்தில் வாசிங்க, செபிங்க, தனித்து செபிங்க, குடும்பமாக செபிங்க. உங்கள் மைண்டில் வருகை குறித்த சிந்தையும் வருகைக்காக நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதை தவிர வேறு எந்த சிந்தைக்கும் போயிடாதீங்க. ஹல்லேலூயா. தன்னை கிருபை நமக்கு தந்து எப்படியாகிலும் அவர் கும்பலாய் நிற்க நம்மை தகுதிப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அவர் திரும்பவும் சொல்ற அபிஷேகம் பெறலன்னு சொன்னார். தயவு செய்து ஃபாஸ்டிங் பண்ணாயிடும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. தனித்து நின்று ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை கொடுங்கப்பா, ஆவியானவரை கொடுங்க. இயேசுவின் மேலிருந்து ஆவியானவர் எடுத்து வாசிப்பீங்களா? ஒரே வசனம் ஏசியா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒரு வாலிப தம்பி வாசிப்பாங்களா? ஏசியா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் மரணமாகியும். நான் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்வீங்களா? இந்த வசனத்தை எடுத்த வசனம் என்ன சொல்றீங்களா? இந்த வசனத்தை யாருக்கு தெரியும்? இந்த வசனம் மனப்பழமை யாருக்கு தெரியும்? தெரியல. தயவு செஞ்சு இப்படிப்பட்ட வசனத்தை நான் வாசி. ஞானத்தையும் உணர்வையும் மரணமாகியும், ஆலோசனையும் பலனையும் மரணமாகியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்பட பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தர் ஆவியானவர் அவர் மேல் இருப்பார். ஹல்லேலூயா. ஞானம் உணர்வு. இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப ஞானம் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, பட் உணர்வே இருக்காங்க, உணர்வற்றவர்களாக இருப்பாங்க எல்லா விஷயத்திலையுமே. உணர்வு நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஞானம் உணர்வு ரெண்டு கம்பைன். ரெண்டு அடுத்தது ஆலோசனையும் பலன். நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க, அந்த பலன் அதை செய்வதற்கு வேண்டிய பலன் இருக்காது. பலன் இருக்கும், ஆலோசனை கிடைக்காது. ஆலோசனையும் பலனும் அந்த மூன்றாவது அறிவு. அறிவும் கர்த்தருக்கு பயப்பட, அறிவும் கர்த்தருக்கு பயப்பட பயம். நீங்கள் நிறைய பேருக்கு நமக்கு பயம் இல்லை, அது உண்மை. பயம் இல்லாதபடிதான் அந்த டைமில் வரும். இந்த வெள்ளிக்கிழமை நம்ம கேத்ரின் மெசேஜ் கொடுத்தாங்க. கேத்ரினுக்கு வாயில் வர வாய் பேச முடியாது, ரைட்டிங் பேப்பர் கொண்டு வந்தாங்க. அவ்வளோதான். ஆனால் அவங்க அம்மா பேசுகிறதுன்னு தான் பேசுகிற வசனத்தை முதல்ல அவர் எழுத இந்த வசனம், ஜீசஸ் இஸ் ஏ ரோல் மாடல். ஜீசஸ் இஸ் ஏ ரோல் மாடல். இந்த ரோல் மாடலில் 5 குறிப்பு. முதலாவது குறிப்பு இருந்துச்சுன்னா ஒழுங்கு, டிசிப்ளின். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஒழுங்கு இருந்துச்சு. அந்த சாப்பாடு அந்த 5 அப்பா இனிமேல் என்ன செஞ்சார்? அங்கே வாங்கன்னு சொல்லி எல்லாம் சமைச்சாங்க வாங்க. ரைன் பண்ண சொன்னார், உட்கார சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? அப்பத்தை பகிர்ந்து கொடுத்தாரு. க்ளீன் ஒர்க். ஜீசஸ் நாம் எப்படி இருக்கிறோம்? ப்ளீஸ் இந்த ஞாயிற்றுக்கிழமை 9 o'clock பணத்துக்காக ஓடுறாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களும் ஓடுறாங்க. கத்த சமூகத்தில் வருவதற்கு டிசிப்ளின் எடு.
டிசிப்ளின் எங்கே நீங்கள் டிசிப்ளின் என்னன்னு சொன்னால் வாழ்க்கையில் நிறைய காலத்தை அன்டிசிப்ளின் ஆகிட்டு. ஸோ பிரியமானது கத்திரி வரைக்கும் போனோம்னு சொன்னால் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் 4 வருஷத்துல நான் இருக்கும்போது சொல்கிறேன், இப்போ மனசு போயிட்டுருக்காங்க. இன்னைக்கு உடனே நான் சொன்னேன் ஃபஸ்ட் வீக் தான் வருவான், நெக்ஸ்ட் வீக் அவனுக்கு வீக்டேஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட் வீக் வரும்போது அவனை பக்கத்தில் நிற்க வச்சு அந்த வசனத்தை சொல்லி சொன்னேன். ஃபஸ்ட்டு வசனம் ஞாபகம் இருந்துச்சு, டிசிப்ளின். ஸோ இந்த வாழ்க்கையை டிசிப்ளினை பயன்படுத்தும். வாழ்க்கை எல்லாவற்றையும் மொத்தத்தில் நம்ம வாக்கு பயன்படுத்த சொன்னால் அந்த டைம் போகிறதுக்கு அந்த டிசிப்ளின், அதுக்கப்புறம் அந்த ஜாக்கிரதை, அந்த விழிப்பு, செவ்வாய் எல்லாத்தையும் தந்து கர்த்தர் வரும்போது அவரை சந்திக்க பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டு அவரை முகமாய் தரிசிக்க கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.